Hi friends, a very good morning to all. I am Sugabharati from Innas team. Today நான் வந்து கேவா ஆன்டாசிட் டேப்லெட் பற்றி தான் பேச போகிறேன். நம்மளுடைய இந்த கேவா ஆன்டாசிட் டேப்லெட் வந்து 100% பியூர் நேச்சுரல் ப்ராடக்ட். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இயற்கை பொருட்கள். எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு கிடையாது. இது ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்முலா வச்சு மேக் பண்ணப்பட்ட ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்த கேவா ஆன்டாசிட் டேப்லெட் வந்து அஜீரணம், அமிலவீச்சு, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் எதனால் வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இரைப்பையில் இருக்கக்கூடிய சுரப்பி வந்து அளவுக்கு அதிகமாக சுரப்பதனால நமக்கு அசிடிட்டி ஏற்படும். இதனால நமக்கு வயிற்று வலி, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. எதனால் நமக்கு இந்த சுரப்பி வந்து அதிகமாக சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம், உப்பு, புளிப்பு இந்த 3ம் சேர்ந்த உணவு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படும். புகைப்பிடிக்கிறது, மதுப்பழக்கம் இதனால கூட நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். உடல் எடை அதிகமா இருப்பது, அதிகமா கோவப்படுறது, அதிகமா கவலைப்படுறது, பயப்படுறது, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா சிந்திக்கிறது, வயது காரணமா கூட இருக்கலாம். இதனாலலாம் நம்ம உடம்புல வந்து அந்த அமிலத்தன்மை அதிகமாகறதுக்கு முக்கிய ரீசன்ஸா இருக்கு. இதனால என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். குரல் வளை வீக்கம் ஏற்படும், வறண்ட இருமல் வரும். உணவு வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு சிரமப்படுவோம், விழுங்குறதுக்கு சிரமப்படுவோம், நுரையீரல், இரைப்பை அலர்ஜி ஏற்படும், அதிகமா நமக்கு வந்து வயிறு எரிச்சல் ஏற்படும், அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படும். நமக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, புளித்த ஏப்பம் ஏற்படும். அப்படி ஏப்பம் விடும்போது நம்ம சாப்பிடுற சாப்பாடோட ஸ்மெல் வந்து நமக்கு வெளியே தெரியும். இது ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் நெஞ்செரிச்சல், வாந்தி, மூச்சு திணறல், காதில் வலி இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும். இதுவே பிரச்சனை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும், அடிக்கடி தொண்டை வறண்டு போகும், முடி உதிரும் அதிகமா, உடல் எடை வந்து குறையும், மூச்சு விடுதல்ல கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து டே டு டே லைஃப்ல நிறைய பேர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம், இதனால தான் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான சொல்யூஷன் தான் நம்மளுடைய இந்த கேவா ஆன்டாசிட் டேப்லெட். அஜீரணம் பிரச்சனையும், அமில வீச்சு, இந்த நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய இந்த கேவா ஆன்டாசிட் டேப்லெட் ரொம்பவே உதவியா இருக்கும். வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தின் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். நம்முடைய இந்த கேவா ஆன்டாசிட் டேப்லெட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். எரியும் உணர்வு, அசௌகரியத்தை இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அல்சர் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. மார்பு வலிக்கு தளர்வு அளிக்குது. நம்ம வயிற்றுல உள்ள அமிலத்தன்மையை நார்மலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளோட இந்த கேவா ஆன்டாசிட் டேப்லெட் ரொம்பவே உதவியா இருக்கும். இரைப்பை பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணம் அளிக்குது. அஜீரணத்தை போக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அசிடிட்டி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா நம்மளோட இந்த கேவா ஆன்டாசிட் டேப்லெட் எடுத்துக்கலாம். ரொம்பவே உதவியா இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். காலையில உணவுக்கு அப்புறமா ஒரு டேப்லெட்டு அல்லது 2 மாத்திரை எடுத்துக்கணும். தண்ணீருடன் சேர்த்து எடுத்துக்கணும். இப்படி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதை பத்தின வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி இதை கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.